குட் ஈவினிங் டு ஆல், வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம டெய்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸோட வருவோம். தட் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் கிடைக்கும். ஸோ நான் ஒரு சிபிஎஸ்சி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் நான் இங்கே எந்த ஒரு டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல. இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுருங்க, எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க வரல. நான் கொடுக்குறதெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி மேட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் ப்ளீஸ் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண அப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும். இல்லைன்னா இட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்லி நெவர் எவர் ட்ரேட் இன் ஆப்ஷன்ஸ், பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஸோ நம்மளை ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். பிஃபோர் தட் டோன்ட் சப்ஸ்கிரைப். 1 வீக் ஃபாலோ, தென் ஒன்லி யூ ஷுட் சப்ஸ்கிரைப். ஸோ வாங்க நம்ம நாளைக்கு உண்டான அனாலிசிஸ், அதாவது 9th அனாலிசிஸ் எப்படி இருக்க போது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பேப்பர் பென் எடுத்துகிட்டு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் எழுதிக்கோங்க. 51 169 அண்ட் 51 084. ஓகே, அதே மாதிரி டவுன் சைடில் இம்பார்ட்டண்ட்டான ஜோன் லெவல் எழுதிக்கோங்க. 50,241 and 50,058. ஓகே, ஸோ இது நம்மளோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஜோன். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே எப்போ மார்க்கெட் வருதோ அப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா திஸ் இஸ் நோ ட்ரேட் ஜோன். ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் உங்கள் முன்னாடி இருக்க பேங்க் 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதில் ஒரு கேப் டவுன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? ஒரு கேப் டவுன். ஸோ ஒரு கேப் டவுன் இருந்துச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமான நம்ம லெவல், நம்ம பாக்ஸ் ஒன்ல சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுக்கும். இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு தடவை மேலே போகும். 50,572 திரும்ப அது கீழே வரும். சப்போஸ் எப்போ இதை உடையுதோ தென் இட் வில் ரீச் அப் டு த அவர் அப்சைட் ஜோன். ஸோ இது நம்மளோட டார்கெட். ஓகே, சப்போஸ் கேப் டவுன் கொஞ்சம் பெருசாகவே இருந்தது, நம்மளோட பாக்ஸில் கீழே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, நம்ம பாக்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஆக்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது எப்போ இது ஒரு பிரேக் டவுன் வருதோ அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 49,809 அண்ட் செகண்ட் டார்கெட் 49,656 உங்களுக்கு வரும். கிளியர்? ஸோ இது வந்து நான் டவுன் சைடில் இவ்வளோ தான் உங்களுக்கு நான் டார்கெட் கொடுக்குறேன். 656 வரைக்கும் உங்களுக்கு நான் டார்கெட் டவுன் சைடில் கொடுக்குறேன் ஃபார் டுமாரோ. சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதது, அதாவது கேப் அப் ஆயிடுச்சு, உடனே போயிடாதீங்க, பையிங் போயிடாதீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கண்டினியூஸாக மெனி ரெசிஸ்டன்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ மார்க்கெட் உங்களை ட்ராப் பண்ணணும்னா மேலே போயிட்டு ட்ராப் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. பட் உங்களுக்கு சேஃபாக இருக்கணும்னா நம்மளோட லெவல் இந்த ஜோனில் மார்க்கெட் எப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதோ அங்கே ஒரு பிரேக் டவுன் கிடைச்சதுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாகவே ஃபஸ்ட் டார்கெட் 50,572, கொஞ்சம் புல் பேக் எடுத்துகிட்டு அடுத்த டார்கெட் 50,445, அதுக்கப்புறம் நம்மளோட 241 வரும். கிளியர்? ரைட். சப்போஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அதோட பிரேக் அவுட் வருதுன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டார்கெட்ஸ் தான் கிடைக்கும். 51,259 அண்ட் ஃபாலோடு பை 51,469. ஓகே, ஸோ இந்த சின்ன டார்கெட் தான் கிடைக்கும். மேலே போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஓகே, ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ உங்களுக்கு 4 கண்டிஷன்ஸும் சொல்லிட்டேன். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா கொடுன்னு போயிட்டு பை பண்ணிடாதீங்க. ஓகே, எந்த ஒரு பவுன்ஸாக இருந்தாலும் மேலே போனால் மார்க்கெட்டில் திரும்ப கீழே தான் வரும், திரும்ப பவுன்ஸ் எடுக்கும், மேலே போயிட்டு மார்க்கெட் கீழே தான் வரும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் புட் சைடு மோர் தேன் கால் சைடு. ஓகே, அன்டில் அன்லெஸ் மார்க்கெட் இந்த இடத்துல எங்கே சப்போர்ட் எடுக்காத வரைக்கும் மார்க்கெட்டில் கால் சைடுக்கு நீங்கள் போகக்கூடாது. ரைட், கேப் அப்பே ஆனாலும் ஃபோக்கஸ் ஆன் புட் சைடு. ஓகே, ஸோ ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா 10 to 10:30 வரைக்கும் அந்த மொமெண்டமில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சைட் பிரேக் அவுட் கிடைக்கும். ஸோ அந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். வாங்க நிஃப்டிக்கு என்னன்னு பார்ப்போம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட்.
ஸோ அப்சைட் ஜோனை நோட் பண்ணிக்கோங்க, which is 25,085 and 25,049. Clear? So downside zone, once again, write down 24,716 and 24,646. ஸோ இதுக்குள்ளே வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடே எடுக்கக்கூடாது. கிளியர் கட். ஓகே. ஸோ மார்க்கெட்டில் என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஒரு கேப் டவுன், நிஃப்டியும் ஒரு கேப் டவுன். ஸோ கேப் டவுனில் முக்கியமான லெவல் நம்மளோட பாக்ஸ் ஜோனில் எடுத்துச்சுன்னா அதே தான், சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் 24,800 அண்ட் 24, செகண்ட் டார்கெட் 24,849. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு புல் பேக் எடுக்கும். ஸோ புல் பேக் எடுத்துகிட்டு இதை எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு நம்மளோட அப்சைட் பாக்ஸ் ஜோன் டார்கெட் வரும், இல்லைனா வராது. கிளியர்? ஓகே. ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்க, சப்போஸ் கேப் டவுனே கொஞ்சம் பெருசாக எடுத்துச்சு, நம்ம கீழே இருக்க லெவலில் சஸ்டெயின் ஆகுது, இங்கேருந்து ஒரு பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,607. ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும். அப்படி ஆகலைன்னா செகண்ட் டார்கெட் 523 இங்கேருந்தாவது ஆகணும். அப்படி இல்லைன்னா தேர்ட் டார்கெட் உங்களுக்கு வந்துடும், விச் இஸ் 24,424. ஸோ இது டவுன் சைட். சப்போஸ் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சு, குடுகுடுன்னு ஓடிடாதீங்க. ஸோ நம்மளோட இந்த ஜோனில், அப்சைட் ஜோனில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து எப்போ பிரேக் டவுன் கொடுக்குதோ நீங்கள் மேலே ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு புட் சைடு வந்துடுங்க. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் இஸ் 24,849. இங்கே வந்து ஒரு பவுன்ஸ் ஃபாலோடு பை 24,800 அண்ட் டவுன் சைட் ஜோன் வரைக்கும் வர வாய்ப்புகள் உள்ளது. ஓகே. சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் அப்பே பெருசாகிருச்சு, இந்த லெவலில் நம்ம ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிரேக் அவுட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூஸாக உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ பெரிய அளவில் எந்த மொமெண்டம் இல்லை, நீங்கள் சேஃபாக இருக்கனால 25,168 மேலே தான் உங்களுக்கு சேஃப், விச் இஸ் 25,278 வரைக்கும். அது வரைக்கும் மார்க்கெட்டில் உங்களுக்கு டைட் ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கும். ஸோ மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து எப்போ இது கீழே உடையுதோ தென் இட் வில் கம் டு புட் சைட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, டன். ஸோ இதுக்கு கீழே தான் நீங்கள் எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் புட் எடுக்கணும். மேலே ஓப்பன் ஆனாலும் நான் வந்து கால் சைடு இப்போ போகிற மாதிரி இல்லை, நீங்களும் போகிறதா இருந்தால் இட்ஸ் யுவர் ஓன் ரிஸ்க். ஓகே. சப்போஸ் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு, இந்த இதில் இல்லை அப்படின்னும் போது இதோட பிரேக் அவுட்டில் எடுங்க ட்ரேட் ஆஃப்டர் 10 to 10:30. இந்த கேப்பில் உங்களுக்கு ஒரு சைடு ஒன் சைடு ஒரு மொமெண்டம் கிடைக்கும், ரைட்? ஸோ இந்த மொமெண்டத்தை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரேடு கிடைக்கும். அவசரப்பட்டு நடுவில் போயிடாதீங்க. கிளியர்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ் ஃபார் டுமாரோ நிஃப்டி. ஸோ நிஃப்டியும் சொல்லிட்டேன், பேங்க் நிஃப்டியும் சொல்லிட்டேன். ஸோ இதை 1 or 2 times வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1 week ஃபாலோ பண்ண அப்புறம் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா அச்சீவ் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இட் வில் மோட்டிவேட் மீ டு புட் மோர் அண்ட் மோர் வீடியோஸ். So thank you, bye-bye and happy trading. See you soon tomorrow with a new analysis. Till then, thank you and bye from your professor. Bye-bye.